இன்று 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும்போது 50வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டதை நான் நினைவு கூறுகின்றேன். இங்கு பாண்டியன் தோழர் இருக்கிறார். நாங்கள் நமசு அவர்களுடைய தலைமையிலே காரைக்குடியிலே இந்த 50வது ஆண்டு விழாவை கொண்டாடினோம். அப்போது தோழர் நமசு என்பவர் மேடையில் இருப்பவர்களுக்கு தெரியும், மனித உரிமைக்காக பல இடங்களிலே குரல் கொடுத்து வாழ்ந்தவர். இன்று நம்மோடு இல்லை, ஒரு மிகப்பெரிய தியாகி. அவர் அங்கு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். உரிமை என்றால் என்ன, மாண்பு என்றால் என்ன? இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனிதன் ஒருவன் இந்த உலகிலே பிறக்கும்போது அவன் கூடவே ஒரு மதிப்பீடு பிறக்கிறது, இன்ட்ரின்சிக் வேல்யூ. அது அடிப்படை உரிமையாக ஒரு மதிப்பீடாக பிறக்கும்போதே சேர்ந்து வருவது தான் மாண்பும் உரிமையும். அது எடுக்கப்பட்டது என்றால் அவன் மனிதனே இல்லை. எப்படி உயிர் என்பது மிக அடிப்படையோ அதே போல மாண்பும் உரிமையும் அடிப்படையான ஒன்று எல்லா மனிதர்களுக்கும். அந்த உரிமை பறிக்கப்படும் போது அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டது போல, அவனுடைய மாண்பு பறிக்கப்படும் போது அங்கு அவனுடைய உயிர் பறிக்கப்படுவது போல. எனவே இந்த மனித மாண்பும் மனித உரிமையும் இந்த உலகிலே பிறந்த அத்தனை பேருக்கும் இயல்பாகவே கிடைக்க வேண்டிய ஒன்று. அதை யாரும் பறிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை அன்று அவர் சொன்னது என்னுடைய மனதிலே இன்னும் ஆழமாக இருக்கிறது. மாணவியரே, நாம் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் என்பது ஒரு ஏற்றத்தாழ்வு கொண்ட சமூகம், பிளவுபட்ட சமூகம், பிரிவினை சமூகம். அது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது சாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இனமாக இருக்கலாம், ஆண் பெண் வேறுபாடாக இருக்கலாம், படித்தவர் படிக்காதவர் என்ற பாகுபாடுகள் இருக்கலாம். ஆனால் எந்த பாகுபாடு இருந்தாலும் இன்று அந்த பாகுபாடுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாகுபாடுகளிலே ஒரு சிலர் ஒதுக்கப்படுகிறார்கள், ஒரு சிலர் இங்கு ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறார்கள், ஒரு சிலருக்கு இந்த மாண்பு மறுக்கப்படுகிறது, பலருக்கு அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நாம் மனித உரிமை பிரகடனத்தின் 75வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது இங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவியர், நம்முடைய கல்லூரிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் மனிதர்களாக மதிப்பதும் மாண்போடு நடத்துவதும் என்ற ஒரு பிரகடனத்தை நாம் நம்முடைய உள்ளங்களிலே ஏந்தி செல்ல வேண்டும் என்று என்னுடைய அருமையான வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொன்று முக்கியமானது, ஈக்குவாலிட்டி அப்படின்றது எல்லாரும் சமம். ஆனால் ஈக்விட்டி என்று சொல்லுகின்றோம். யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு நாம் அதிகமாக செய்ய வேண்டும், அவர்களை காக்க வேண்டும், அவர்களை நாம் பேண வேண்டும், அவருடைய உரிமைகளை நாம் அங்கு பாதுகாப்பதற்கு முன் வர வேண்டும். ஜஸ்டிஸ் என்பது வேறு, சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது வேறு. நீதி எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் சமூக நீதி என்று சொல்லும்போது யாரெல்லாம் இந்த பிளவுபட்ட சமூகத்திலே பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் மாண்பும் தரப்பட வேண்டும், கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். எனவே இந்த ஈக்விட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் இவற்றை இன்றைய இந்த பிளவுபட்ட சமூகத்திலே தூக்கி பிடிக்கக்கூடிய, அதை காக்கக்கூடிய வருங்கால இந்தியர்களாக, வருங்கால தலைவர்களாக நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும். அதை நோக்கி பயணிப்பதற்கான உங்களை தயாரிப்பதற்கும் தயாராக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த சமூகம் ஒரு சமமான சமூகம் மட்டுமல்ல, சமூக நீதியான சமூகமாக மாறுவதற்கு நாம் நம்முடைய பணிகளையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.